பவள கண்ணாடி பக்குவம்மா வந்து முன்னாடி அழகே அழகே ஒன்னு சொல்லணும் உங்களுடைய பம்னார் நடிக்கக்கூடியவன் மதுரை மேலூரை சேர்ந்த வாக்கப்பட்ட சீமை இவனா யமன் துப்பாக்கி துப்பாய சைவம் சிங்கம் திரி திருப்பதி சாமி குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய உங்கள் எஸ்.எம். அறிவுராஜா பவனா நடிகர் காத்துள்ளேன். உங்களுடைய அன்பும் அது எனக்கு தேவை என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிய செல்லப்போகோட்டை கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு நன்றி வணக்கம் வணக்கம். ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி தானா? சரி. புருஷன் அப்புறாணியான புருஷன் பொண்டாட்டி கொடுசுரியான பொண்டாட்டி. இந்த அப்புறாணியான புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து வர்றவனுக்கு பார்த்தா எப்ப பார்த்தாலும் கூழவே ஊத்துறது. சோறு போட இல்லையா? சோறே போட மாட்டான். கூழ பீச கூழா ஊத்துறது. ஆனா அவன் வரங்க கள்ள புருஷன் ஊத்துன்னு வச்சிருக்கான். அந்த கள்ள புருஷன் வீட்டுக்கு வரவனுக்கு மட்டும் கறியும் சோறுமா ஆக்கி போடுறது. உழைச்சிட்டு வர புருஷனுக்கு கூழு, கள்ள புருஷனுக்கு கறியும் சோறு, கறி சோறு இப்படி ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் தேவையில்ல அப்புறாணி புருஷன் வேலைக்கு போயிட்டியா. சரி. கள்ள புருஷன் நாராயண வீட்டுக்கு வந்துட்டியா. வீட்டுக்கு வந்தோன்னா கூட்டு வாங்க நாராயண அப்படின்னு சொல்லி எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி விட்டு எலும்பு சூப்பு வச்சு அப்படியே முட்டையை அவிச்சு வச்சு கறிய வறுத்து வச்சு உள்ள ஏழை தடவை வேலை நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கியா. இவன் அவனுக்கு ஊட்டாவ இவனுக்கு ஊட்ட 2 பேரும் ஊட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவன் கல்ல வேலை அப்புறாணி புருஷன் வேலையெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்து கதவை அடைச்சு கிடக்க சொல்லிட்டு கதவை டம்மு டம்முன்னு தட்டுறேன். சரி. ஐயோ என் அப்புறாணி புரிஞ்சியா வந்துட்டேன். அருவாளை எடுத்தாலே வெட்டாம விட மாட்டேன். நாராயணன் இந்த பரண்மலை ஏறி உட்காந்துக்க என் புரிஞ்ச போனதுக்கு அப்புறம் இறங்கி வரலாம் சொல்லிட்டு நாராயணன் கள்ள புரிஞ்ச கூட்டு மேலே ஏறி உட்கார வச்சுட்டான். சரி. பாதகத்தை உட்கார வச்சுட்டு அவசர அவசரம் சோறு மீன் கையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டால சோறு போட்டுக்கிட்டு இருந்தால இவன் என்ன அவசர அவசரம் ஓடி போய் என்ன எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு சோறு ஓட்ட கையோட இருந்ததை கொண்டு கூழ்பானைக்கு விட்டு கையை கழுவி விட்டு சரி கதவை திறக்க இன்ன வரைக்கும் நடி ஒண்ணு வேற ஒண்ணும் இல்லைங்க வேலை இல்ல நம்ம சேலை வந்துக்கிட்டு சேலையத்தையும் கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கா. இவன் என்ன போன இடத்துல வேலை இல்லடி அதனாலதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு இருக்கா. சரி போன இடத்துல வேலை இல்ல அந்த கூடையாவது கொண்டாந்து ஊத்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறது கூடை கொடு அவன். இவன் நாதாரி முண்டை அன்னைக்காவது கட்டின புருஷனுக்கு கொஞ்சம் சோறு ஓட்டுக்க கூடாது. சோறு போட்டு கரைக்கணும் ஊத்துனான். இவன் அன்னைக்கு என்ன கூழத்தையும் ஊத்த இவன் கூழ ஊத்துறோட கூழ அப்படியே கரைக்க இவன் அவசர சோறு ஓட்ட கையோட கொண்டு போய் கூழ் பானைகள் விட்டு கலனால அது 4 சோத்து பருக்கு உள்ள கிடந்திருக்கு. சரி. இவன் கரைக்க அந்த 4 சோத்து பருக்கைய பார்த்துக்கிட்டான். ஐயோ இது வரைக்கும் நம்ம கூழ தவிர சோத்து பருக்கைய பார்த்தது இல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டுல 4 சோத்து பருக்கை இருக்குது. அந்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு சந்தோஷத்துல என்ன செய்யுது மேல பார்த்து சொன்னானா அட நாராயணா இன்னைக்கு தாண்டா உன்னைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சோத்து பருக்கைய பார்த்து சொல்ல. சரி. மேல உட்காந்துருக்கியா மத்தியா கண்ண புருஷன் நாராயணே அது செவனேன்னு உட்காந்துருக்கலாம நம்ம வந்ததை பார்த்துட்டு அவருக்கு மேல வந்து வெட்டுறதுக்கு முன்னால தள்ளி ஓடி போயிருந்து சொல்லிவிட்டாங்கன்னா நானா வேணா வந்து உன் பொண்டாட்டி கூப்பிட்டு தாண்டா வந்தேன் மேல வந்து குதிக்க 2 பேரையும் எட்டி விட்டு ஜெயிலுக்கு போயிட்டானா. இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கு. அதனால நீங்களா சிந்திக்கணும் சிரிக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் மனசுக்கும் நல்ல ஒரு திருவிழாக்கள் நடத்தணும் என்பதை எடுத்துக்கூறே அத்தமாக ஒண்ணு நினைச்சு அலை கவிதை ஒண்ணு வரைச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அத்தமாக ஒண்ணு நினைச்சு அலை கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. மாமா கூட மனித காத்திருப்பேன் தகனா பாடி
இருப்பேன் ஒன்னு நினைச்சு அளவு கவிதை ஒன்று படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒண்ணு பாருங்க நாள் குருத்து அத்தமது